ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 37 அதிகாரம் 16 வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் நேரடியாக நம்மை பார்த்து பேசி சொல்லின வார்த்தைகள். நான் உங்களுக்குள்ளே என் ஆவியை வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். எல்லாம் உயிரோடு தானே இருக்கிறோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தெய்வச்சனமே, வசனம் சொல்கிறது எப்பவுமே பொய்யா இருக்காது. ஆமே. அல்லேலூயா. நான் நினச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் உயிர் உள்ளவங்க தான். ஆமே. காலையில் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு இந்த கேள்வி, என்ன ஆண்டவரே, என் ஆவியை வைப்பேன் உயிரடைவீங்கன்னு சொல்கிறீங்களே, உயிரோட தானே இருக்கிறோம் நாங்கள்லாம். இப்போ புரிஞ்சிச்சேன் ஏன் ஆவியான அந்த வார்த்தையை பேசினாருன்னு. நாம் உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செத்தவர்களாக இருக்கிறோம் நிறைய விஷயத்தில். இந்த வசனத்தின் ஆரம்பத்தை நீங்கள் வாசித்தீங்க, 37:1 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மகா திரளா இருக்கு, கூட்டம்னா பெருசாக தான் இருக்கு. ஆனால் அந்த எலும்பெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? உலர்ந்ததாக இருக்கு. நாம் ஒரு உருவமாக ஒரு மனுஷனாக நிற்கிறதுக்கு உதவி செய்வது இந்த எலும்புகள். எலும்பு இல்லைன்னா நம்மளாம் எப்படி இருப்போம்? சூட்டி வச்ச பெட்ஷீட் மாதிரி ஆகிடும். அப்போது இந்த எலும்புகள் தான் நம்மை ஒரு முழு உருவத்தை கொடுத்து நாம் ஒரு மனிதன் என்ற நிலையை உலகத்துக்கு காட்டுக்குது. அல்லேலூயா. இந்த எலும்பு உலர்ந்து போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு உடம்புல இருக்கிற எலும்பில் இருக்கிற மஞ்சள் உள்ள மஞ்சள் இருக்கு இல்லையா, எலும்புக்குள்ளே அது காஞ்சி போச்சு அப்படின்னா நம்முடைய உடம்புல உயிரணுக்கள்லாம் குறைஞ்சி போயிடும், எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடும். எந்த வியாதியான உடனே என்ன பண்ணிடும்? அஃபெக்ட் பண்ணிடும். அந்த எலும்புகளில் இருக்கிற அந்த உயிரணுக்கள் தான் நம்மை முழு உருவத்தையும் சுகமாய் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அந்த மஞ்சையில் இருக்கிற அந்த உயிர் தான் நமக்கு முழு நிறைவை நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்குது. அப்போ அது எவ்வளோ முக்கியம் இல்லை? அருமையான தெய்வச்சனமே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போன வாரம் நம்ம வாசித்தோம். பவுல் சொல்கிறார், முதல்ல அவருடைய ஜெபமே என்னதான்? முதல் ஜெபம் என்ன? பவுல் என்ன ஜெபம் பண்ணுறார்? நோட்டை பரட்டுங்க சீக்கிரம். பகுதியாக ஞாபகம் இருக்கா? உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். வேதம் சொல்லுது, நீ அனலாயிரு, இல்லைன்னா எப்படி இரு? குளிராயிரு. வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம அனலாக இருக்கணும். வெதுவெதுப்பாக இருந்து வாந்தி பண்ணி போடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், திரளான இந்த கூட்டம் இருக்கு, என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஏராளம், ஆனால் அத்தனையும் எப்படி இருக்கு? உலர்ந்து போயிருக்கு. அதை உயிர் ஊட்டணும், அதை அக்னியாக மாற்றணும், அதுக்குள்ளே ஜீவனை உண்டாக்கணும். அவர் ஜீவனை உண்டாக்கினா தான் அது உயிரடையும். அல்லேலூயா. நம் ஒவ்வொருக்குள்ளே ஜீவன் பெறணும் அப்படின்னா அவருடைய ஆவி நமக்குள்ளே கடந்து வரணும். அவருடைய ஆவியை நமக்குள்ளே அவர் வைப்பதற்கு நம் தகுதியுள்ள பாத்திரமாக மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் 36:27 வசனத்தை வாசிங்க. அந்த ஆவி வரும் பொழுது என்ன நடக்குது?
உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். அந்த ஆவியை உள்ளத்துக்குள்ள வைக்கும் பொழுது நாம் என்னவா செய்யறோமா? உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஏன் எலும்பு உலர்ந்து இருக்கு அப்படின்றது புரிஞ்சிச்சா? இனி நிறைய இந்த எலும்பு உலர்ந்திருத்தல் என்பது உள்ளான மனுஷன்ல இருக்கிற வெறுமை, உள்ளான மனுஷன்ல இருக்கிற அதிருப்தி, சமாதான குலைச்சல், நிறைவில்லாத வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கு? யார் நீங்கள் கை தூக்க வேணாம், உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளை தான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனால் எத்தனை பேர் மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த வறட்சி இல்லாதபடிக்கு நிறைவாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்கள எத்தனை பேர்? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் நிறைவாக இருக்கிறேனா? வாய் சொல்லணும் நான் நிறைவாக இருக்கிறேன், ஆனால் இங்கே சொல்வீங்க நான் நிறைவாக இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே போனோன்னா ஃபோன் போட்டு பேசுகிற ஆள்கிட்டலாம் நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி பேசுகிறோம், மற்றவங்ககிட்ட நம்ம என்ன ஷேர் பண்ணுறோம், எவ்வளோ குறைவுகளை பற்றியே நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். இந்த வறட்சியை இன்றைக்கு மாற்றும்படி ஆவியான விரும்புகிறார். இந்த உலர்ந்து போன தன்மை, உலர்ந்து போனது அப்படின்னா இந்த எல்லா விதமான விதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல காய வச்சு தான் என்ன பண்ணும், விதையை விதைக்கும். அப்போ அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குது? மேலே தோல் தான் காஞ்சிருக்கு, உள்ள விதை ஜீவனோட இருக்குது. ஆண்டவர் அதனால தான் அந்த ஜீவனை உயிர்ப்பிக்க அவரால் முடியும்னு சொல்கிறார். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள அவர் ஜீவனை வச்சிருக்கிறார், இருக்கு. ஆனால் அதை என்ன பண்ணணும்? இப்போ சீடில் உள்ள உயிர் இருக்குது, அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அப்படியே டப்பாலே போட்டு வச்சுருந்தா தானாக முளைச்சிக்குமா? மண்ணில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒவ்வொரு நாளும் பராமரித்தாதான் அது நல்லா வளரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய எலும்புகளில் ஜீவன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆவியான இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு காலை ஆராதனை முடிஞ்சோன்னு ஒரு தம்பி வந்து சொன்னார், ஆண்டி நீங்கள் பேசுனது அத்தனையும் உண்மை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஆவியானவர்களை நான் இன்னும் பலப்படணும், ஆவியானவர்களை இன்னும் வளரணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியான நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்கிறார். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியான இருக்கிறார். இன்னும் நிறைய பேர் அந்நிய பாஷையில் பேசி இன்னும் வரங்களினால் நிரப்பி ஆவியானவர் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? புதுப்பிச்சுட்டே இருக்கணும். என்றைக்கோ பெற்ற ஆவியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியாது. பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். ஆவியின் நிறைவு என்பது ஒரு தரம் பெற்றுக்கொண்டது அல்ல, அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆவியானுக்குள்ள வாழ்கிற அனுபவம் என்பது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் நம்ம எல்லாருமே வளரணும். அந்நிய பாஷை பேசிட்டேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அதிலேயே நம்ம காலத்தை செலுத்தக்கூடாது. அந்த ஆவியின் நிறைவு இன்னும் ஒவ்வொரு நாளும் பெருகணும். இன்னும் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம் பெருகணும். இன்னும் ஆவியோட அபிஷேகத்தில் இன்னும் பெருகணும். ஏன்னா அதில் பல நிலைகள் உண்டு. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, மூழ்கி நீச்சல் ஆழம் வரலாம் இருக்குது. மூழ்கி போகுதல், ஆவியிலேயே நிறைவில் மூழ்கி போகுதல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்க. கணுக்கால் அளவில் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் பின்வாங்கி போவாங்க. முழங்கால் அளவில் இருக்கவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இடுப்பாளத்தில் இருக்கிறவங்க விசுவாசத்தில் இருப்பாங்க, ஆனாலும் வாழ்க்கையில் என்ன இருக்காது? தெளிவு இருக்காது. ஆண்டவர் செய்வா என்ற நம்பிக்கையில் தெளிவில்லாத குழப்ப நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அறிக்கணும் தெளிவாக தான் இருக்கும், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் அது வெளிப்படுத்த முடியாது. அதில் பல சிரமங்கள் இருக்கும். நீச்சல் ஆழத்துக்கு வரும்போது தான் பவுலை போல நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, போனாலும் சரி, மரணமானாலும், எத்தனை நிர்வாணமானாலும், எவ்வளோ அடி அடித்தாலும், கடலில் நான் தண்ணி சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இதுதான் நீச்சல் ஆழத்தின் மூழ்கி திளைக்கிற அனுபவம். அல்லேலூயா. கடவுள் தந்தாலும் தராட்டாலும் அவரின் தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல
எங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவியாமல் போனாலும் சரி அவர் தான் எங்கள் தேவன். அந்த அனுபவம் தான் நீச்சல் ஆழம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலையில் இருக்கிறவங்க மனுஷரை கசந்துக்க மாட்டீங்க, மனுஷர உறவுகளை கசந்து கொள்ள மாட்டீங்க, உங்கள் அஃபீஷியல்ஸாக கசந்து கொள்ள மாட்டீங்க. இவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இவங்க எனக்கு எந்த நன்மையும் செய்யலை, இவங்களால எனக்கு எந்த உதவியும் இல்லை. இதெல்லாம் எந்த நிலைமை அப்படின்னா முழங்காலில் நிற்கிற ஆட்கள். முழங்கால் அளவு அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. ஆனால் மனுஷனோட தயவை தேடி தேடி அலைகிற கூட்டமாக இருப்போம். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு போனோம் என்பதை நீங்களும் நானும் தான் டிசைட் பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவஜனமே, அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது நீங்கள் அவருடைய நியாயத்தையும் அவருடைய கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்களா நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஐயோ நான் எப்படியாவது இதை செய்யணும், எப்படியாவது ஆண்டவருக்காக வாழணும், எப்படியாவது கர்த்தருக்காக நிலை நிற்கணும். அது உங்கள் சொந்த பிரயாசம். ஆனால் ஆவியானவரை உங்களுக்குள்ளே தேவன் வைப்பார். ஆனால் இப்போ அவர் சொல்கிறார், நான் பார்த்துக்குவேன் உன்னை. உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவரை உங்களை போதித்து வழி நடத்துவார். அவரால் நடத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர், அவர் போதிக்கிறவர். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி சாய்க்கணும். அவ்வளோதான். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கும் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்க. யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி சாய்த்து அவர் சொல்கிற வார்த்தைகளை, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆனால் அவரை நிறைவாய் அவருடைய வார்த்தையை கவனித்து நடக்க போகிறோமோ அவர்களுக்கு தேவன் பல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே உள்ள 26ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது நடக்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, நவமான கல்லு மேல எதை போட்டாலும் என்னங்க நடக்கும்? வைரக்கல்லையே தூக்கி கூட போடுங்களேன், என்ன நடக்கும்? ரிட்டர்ன் அதுல பதியுமா? கல்லு மேல தூக்கி போட்டா எதுவுமே பதியாது. எவ்வளோ விளையாட பெற்றதாக இருந்தாலும் அது மேலே போட்டால் கூர்மையான ஆயுதமாக போடுங்க, தட்டையான ஆயுதமாக போடுங்க, இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான பொருளாக போடுங்க, இல்லை தண்ணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன ஆகிடும்? அதில் பட்டு ஒன்றுமே ஒட்டாது. ஆனால் சதைப்பற்று உள்ள இடத்துல நீங்கள் எது போட்டாலும் என்ன ஆகிடும்? போய் பற்றி கொள்ளும். அல்லேலூயா. அதனால தான் ஆவியான இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே இத்தனை நாளும் அவர் வார்த்தையை பேசிகிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், கர்த்தர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு சொல்கிறார். ஆனால் ஒன்று கூட அது உள்ளே என்ன பண்ண மாட்டேங்குது, போய் பஞ்சாக மாட்டேங்குது, உள்ளே சேர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இருதயமெல்லாம் என்னவாயிட்டுருக்கு? கல்லாயிடுச்சு. ஏதோ காரியத்தினால ஆவியானவருக்கு முழுமையாக இடம் கொடுக்காதபடினால இருதயமெல்லாம் கல்லாக இருக்குது. இன்றைக்கி அந்த கல்லாக்கப்பட்ட மாம்சமெல்லாம் என்ன, கல்லாக்கப்பட்டிருக்க இருதயமெல்லாம் என்ன ஆகணும்? சதையாக மாறணும். இதை செய்கிறவர் தான் ஆவியானவர். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா, உள்ளே இருக்கிற கல் சதையாக மாறுது. கல்லையெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே அவர் என்ன பண்ணுறாரு? சதையாக மாற்றுறார். அப்போ எது போட்டாலும் என்ன பண்ணோம்? அது உடனே தண்ணியில் பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை கற்றுத்தரோம். அல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவி நிறைவில் இருக்கிற மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் அவனுக்குள்ளே அது வேலை செய்யும். பரிசுத்த ஆவி நிறைவில் இல்லாத ஆளுக்கு எது போட்டாலும் ரிட்டர்ன் தான், ஒன்றுமே உள்ள வேலை செய்யாது. கேட்போம் 1000 காது, இங்கே காதுக்குள்ளே போகும், புத்தி கூட எட்டும், அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். எத்தனையோ விஷயங்கள் சத்திய ஆவியான சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம காதுகளில் கேட்குது. நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சு, அந்த ஆசீர்வாதம் கிடச்சிது, ஆண்டவர் இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. ஒரு சிலருக்கு எதுவுமே நடக்கலை. எல்லாரும் ஒரே தேவனை தானே ஆராதிக்கிறோம், எல்லாரும் ஒரே கர்த்தரை தானே ஆராதிக்கிறோம், ஒரே இடத்துல தான் ஆராதிக்கிறோம், ஒரே பைபிள் தான் வாசிக்கிறோம். ஏன் அப்போ மாற்றம் வருது? எல்லாருக்கும் ஒரே நிலையில் தானே ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏங்க கேட்டதெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்குது, கேட்டதெல்லாம் இன்னொருத்தருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் பெற முடியல? ஏன் பெற முடியல? உங்களால் யூகிக்க முடியுதா? யூகிக்க முடியுதா? ஆவியோட நிறைவை பெற்ற ஜனந்தான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆவியின் நிறைவு என்பது என்ன? நான் ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறன்றது என்ன?
வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி நடத்துறது. அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து அதற்கு செயல்படுவது. அநேகரால் இதை முடியலை. அநேகர் இப்படி இடம் கொடுக்க முடியல. கேட்குறோம், ஆனால் அது கீழ்ப்படிய மனதில்லாத இருக்கிற கல்லான இருதயம். இன்னைக்கு இந்த மாசத்துல யார் இந்த கல்லான இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் எல்லா நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கேட்டதையும் கேட்காததை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்கிறார், நீ ஒருவேளை இந்த உலகத்திலேயே இல்லாத நான் படைக்காததை கேட்டுட்ட அப்படின்னாலும் கூட உனக்காக நான் படைப்பேன்னு சொன்ன ஆண்டவர். அவருடைய வாக்குத்தத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. இல்லாததை இருக்கிறவரா மாற்றுகிறவருங்க. இல்லவே இல்லைனாலும் அதை இருக்கிறதா மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. உங்களால் உணர முடியுதா அந்த வார்த்தையை? ஏற்றுக்கொள்ள முடியுதா அந்த வார்த்தையை? அருமை தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுது, யாருக்கு விரோதமாக தூஷணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா, மன்னிக்கப்படுமா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிற அவருடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டார்? மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை அவமதிக்கவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா அவமதிப்பு, தூஷணம் பேசக்கூடாது. அருமையான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நம்ம எப்படி செயல்படுறோம் தெரியுமா? அவர் செய்வார், நான் உன்னை போதிக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் அவர் நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்காம சுய புத்திக்கும் மனுஷனுடைய வழி நடத்துதலுக்கும் நம்ம அவரை கரம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா யாரை அவமதிக்கிறோம்? யாரை அவமதிக்கிறோம்? சொந்த எண்ணங்களுக்கு செவி கொடுத்து போகிறோம், இல்லை மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு நம்ம தூஷணத்தை உண்டாக்குறோம்? அவர் தான் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்க, நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது நாம் அவரை தூஷிக்கிறவங்களாக இருக்கிறோம், தூக்கி எறிகிறவங்களாக இருக்கிறோம். அவர் அதை மன்னிக்கவே மாட்டாராம், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாராம். அருமையான தெய்வச்சனமே, மனுஷன் நம்மளை ஏற்றுக்கொள்ளனாவே நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம்ல, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. கேட்டதெல்லாம் கிடைக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை தூக்கி எறிவோன்னா அவர்கிட்ட பெற வேண்டியவைகளாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய பாதத்தில் விட்டு கொடுப்போம். நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆவியானுடைய பாதத்தில் விட்டு கொடுக்கலாம். எந்த விதத்தில் நாம் அவரை வேதனைப்படுத்துகிறோன்னு இன்னும் தெளிவாக வேத வசனம் சொல்லுது. 29ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. அண்ணன் சொல்றார், இந்த மாசம் நான் உங்களை கோதுமை வரவழைத்து அதில் பெருக பண்ணுவேன். ஏன்னா அந்த காலத்தில் கோதுமை தான் பெரிய தானியம், அதில் தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை எதில் நினைக்கிறீங்களோ, இந்த சம்பாத்தியத்தில் தான் எனக்கு வாழ்க்கை, இந்த பொருள் உதவியில் தான் எனக்கு வாழ்க்கை, இதில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கிறத ஆண்டவர் திருப்தியாக கொடுப்பார். உங்களோட சம்பாத்தியத்தை நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீங்க, உங்கள் வருமானங்களை திருப்தியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். எதுலேருந்து ரட்சிப்பார்? அவர் ரட்சிக்க திராணி உள்ள தேவன். எதுலேருந்து ரட்சிக்கிறார் தெரியுமா? ஏன் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஏன் திரும்ப ரட்சிக்கணும்? நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம்? அசுத்தங்களை எல்லாம் நீக்கி. அப்போ அசுத்தம்னு ஒன்று உள்ள இருக்குது. என்ன அசுத்தன்றதை நீங்கள் வாசிங்க. 27ஆம் வசனம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். சுகமா இருப்பீங்க. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு, அவர் உங்கள் நுகங்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடிமைத்தனத்தின் கிரியைகள் நம்ம விட்டு அசுத்தத்தில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நிற்கிறது இதுதான். என்னென்ன அசுத்தம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடிமைத்தனம்னா இன்னைக்கு எதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடிமைத்தனம் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சாப்பாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், உண்மைதான். ஜபத்துக்கு வாங்காம அப்படின்னு கூப்பிட்டா, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் வருவார், சோறாகணும். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்கி வச்சுட்டு தான் வந்தாருன்னா முடியாதுல்ல. அப்போ சாப்பாட்டுக்கும் அடிமையாக தான் இருக்கிறோம். வேற தூக்கத்துக்கு அடிமையாக கிடக்குறாங்களாம். வெரி குட்.
அப்புறம் வேற என்ன? உலகம் எல்லாமே உங்களை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். என்னத்தை விலக்குவாரா? பரிசுத்த ஆவியான உள்ள வந்தா அவபக்தி போகுமா? ஆமென். அவபக்தினா என்னங்க? பக்தியா இருக்கிறதுக்கும் அவபக்திக்கும் என்ன வித்தியாசம்? உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்ல. பக்தியா இருக்கிறதுனா என்னது? பயந்து கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு. எவ்வளோ வார்த்தை சொல்றீங்க, வெரி குட். அவருக்கு உண்மையா? உங்க உண்மையை எப்படி காட்டுவீங்க? செயல்ல காட்டு. முடிச்சிட போறேன். கேட்க வாஞ்ச உள்ளவங்க என்ன பண்ணுங்க, முன்னாடியே ஓடிவாங்க. இது தேவ சமூகம். நம்ம இங்கே களியாட்டுக்காக வரல, விளையாட்டுத்தனமாக வரல. இந்த பக்தி நிலை என்பது தேவனுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்துகிறோம்? அவர் உங்களுக்கு முன்னால் உங்களை வந்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும். அந்த ஆராதனை நேரம் முக்கியம். நிறைய பேர் ஆராதனை மிஸ் பண்ணிட்டு தெய்வ செய்திக்கு நேராக வந்து நிற்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பாதி ஆசீர்வாதம் தான் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டை கட்டி பாதியில் விட்டுருவேன், அது போதும் உனக்கு, நீ செய்கிற வேலைக்கு பாதி வீட்டிலே வாழு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உன் பிள்ளை பாதி அளவு தான் வளர்ப்பேன், மீதி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பாதி ஆரோக்கியம் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒத்துப்பீங்களா? அது மட்டும் நிறைவாக வேணும். எல்லாம் நிறைவாக செய்யணும். ஒரு பில்டிங் பத்தாது, 2 அடுக்கு கட்டணும், 3 அடுக்கு கட்டணும். ஆசை இருக்குல்ல? அப்போ அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? அவருக்கு பக்தியாக எவ்வளோ தூரம் வாழ்கிறோம்? பக்தி நிலையில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? இந்த நிலைமை மாறணும். ஆனால் இத்தனை காலம் நீங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, இனிமே உன்னை பார்த்த நீ சீர்படுவ, நீ சீர்படல. இனிமேல் என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், இனி நான் உன்னை நடத்துகிறேன், அப்புறம் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன் தேவஜனமே, இனி நீங்கள் உங்களை நடத்தவே முடியாது. உங்களை யாரும் மனுஷன் நடத்தவே முடியாது. இனி ஆவியான நடத்தினான்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சரான சைக்கிள் இருந்தாலும் தள்ளின்னு ஓடி வந்துடுவீங்க. இதை நான் பார்க்க போகிறேன். பாதி வேளை பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நேரத்துக்கு ஓடணுமேன்ற பயம் தானாக வரப்போகுது. யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. இனிமேல் யாரும் உங்களை நடத்த போகிறதில்ல. அவர் சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன், விட்டுரு. என் வார்த்தை நான் அவர்களுக்குள்ள வைத்து என் கட்டளைகளுக்கு நான் அவர்களை சொல்லுங்களேன், கட்டளைகளை நடக்க. அவர் கீழ்ப்படிய வேணாம், நீங்கள் கீழ்ப்படிய வேணாம். என்னமே நீங்கள் யாரும் கீழ்ப்படிய வேணாம், அவரே கீழ்ப்படிய வைப்பார். எப்படி வைப்பார் தெரியுமா? அது எனக்கு தெரியல. அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். அல்லேலூயா. நான் டைரக்டா இப்போ இந்த வாக்குத்தத்த வசனம், ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். நீங்கள் இப்பொழுது சுகமாகிறீர்கள், உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் உண்டாகுது. இப்படி பிரசங்கம் பண்ண என்னால் முடியும். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, இதை நீ சொல்லவே தேவையில்லை. என் பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாமே கொடுக்க தெரியும். அவங்க என் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் எனக்குள்ளதெல்லாம் அவங்களுக்குள்ளது. அல்லேலூயா. என் ஆவியை நான் அவங்களுக்குள்ள வச்சுட்டேன்னா அந்த ஆவியை அவங்க ஏற்று நடத்துவார்களானால் அவர்கள் என் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆண்டு சொல்றார், நீ செய்யற கிரியைகள் நிமித்தமா 31ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பொல்லாத மார்க்கங்களை உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்பு நிமித்தமும் உங்களையே அரசிப்பீர்கள். தகாத கிரியைகள். ஆண்டு சொல்றாரு, நான் உங்க தகாத கிரியைகளை நினைச்சு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னா அது முடியவே முடியாது. அந்த ஆண்டு சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம செய்கிற கிரியைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பார்னா ஒருத்தர் கூட இங்கே நம்ம நல்லா இருக்கவே முடியாது. ஆனால் அவர் அதை நினைக்கிறவர்ல, என் நாமத்தை உங்களுக்கு எழுதியிருக்கேன், நீங்கள் ஏன் பிள்ளைங்க, அதனால நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். இவ்வளோ காலம் நீ சுயமாக பிரயாசப்பட்டு எனக்காக நீதிமான் விழுந்தாலும்
எழுந்திருப்பான். வசனம் தான். அதுக்காக டெய்லி விழுந்துட்டுருக்கலாமா? விழுந்துட்டு ஏது ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இது காரியத்தில் நான் மாற்றிக்கிறேன், டெய்லி இது செஞ்சிட்டு இருந்தா சரியா? சரியில்லை. அப்போ ஒரு காரியம் எனக்குள்ள தவறு இருக்கு, சரியில்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும்? உடனே மாத்திரணும், திருத்தி கொள்ளணும், மனம் திரும்பணும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனம் திரும்புதல்னா என்ன? திரும்ப அதை செய்யவே கூடாது. செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, ஐயோ ஆண்டி தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்ல முடியும்? எத்தனை தடவை கேட்க முடியும்? சொல்லுங்க. ஆவியானவர் சொல்றாரு, இனி இது நிகழாது. ஏன்னா என் நாமத்தின் நிமித்தமா நான் உங்களை என்ன பண்ணுவேன்? நானே உங்களை நடத்தி, நானே வார்த்தைகளை கீழ்ப்படிய பண்ணி, உங்க கல்லான இருதயத்தை நானே எடுத்து போட்டு, நானே சதையான இருதயத்தை வச்சு, நான் சொல்றதையெல்லாம் அதுக்குள்ள நிறுத்தி நான் உங்களை நடத்துவேன் ஆண்டவர் சொல்லு. ஏன்னா என் நாமத்தை நீங்க தரிச்சிருக்கீங்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாயிடுச்சே. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் வேதம் சொல்லுது. மேலுக்கு நாம எல்லாரும் யாரு? இயேசுவின் பிள்ளைகள். ஆனா இயேசுவின் பிள்ளைகளா வாழ்வதற்கு நம்ம தேவன் இந்த மாதத்துல தகுதிப்படுத்த போறாரு. நீங்களா பிரயாசப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளா இவ்வளவு நாள் வாழ பிரயாசப்பட்டுட்டீங்க. ஆனா இனி அந்த பிரயாசத்துல அநேகர் விழுந்து போயிட்டு இருக்கீங்க, உலர்ந்து போயிட்டு இருக்கீங்க, காஞ்சி போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள உயிர்மீட்சியை உண்டாக்கி அவரே உங்களை நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு மாத்திரம் நீங்க முழு நிறைவே இடம் கொடுக்கணும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு நான் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். நான் கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். சவுல் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலில சவுலை போல ஒரு ராஜா கிடையவே கிடையாது. அவன் எப்பேற்பட்டவனா, பென்யமீன் கோத்திரத்துல ரொம்ப இஸ்ரவேல்ல சின்ன லாஸ்ட் கோத்திரம், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அதுல இருந்து ஆண்டவர் சவுலை எழுப்பினாரு, ராஜாவா நிறுத்தினாரு. அவன் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு இஸ்ரவேல்ல யாருமே அவனுக்கு ஈக்குவலா ஆள் கிடையாது. அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்து ராஜாவா நிறுத்தினாரு, அவனை அபிஷேகம் பண்ணினாரு. ஒரு தீர்க்கதரிசின்ற நிலைமைக்கு வரல அவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். சவுல் ராஜ்யபாரம் ஏற்று 2 வருஷ காலம் அவன் ரொம்ப தேவனுக்கு பிரியமா நடந்தான். அதனால அவன் செய்ததெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினான். யாரெல்லாம் அவனை தூஷணமா பேசினாங்களோ, கேவலமா பேசினாங்களோ, அத்தனை பேர் முன்னாடி அவன் தலையை உயர்த்தி நிற்க வச்சார். இவனை போயா நாங்கள் ராஜான்னு கூப்பிடணும் சொன்ன அத்தனை பேரையும் அவன் காலடியில் விழ வச்சார். ஆனால் அந்த சவுல் என்ன பண்ணா தெரியுமா? அந்த 2 வருஷம் கழிச்ச உடனே அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவி அவனை விட்டு விலகி போயிருச்சான். அதுக்கப்புறம் 38 வருஷம் 40 வருஷம் மொத்தமாக அவர் அரசாண்டாரு. 2 வருஷத்துலேயே யார் போயிட்டா? உள்ளந்து பரிசுத்த ஆவியினை வெளியே போயிட்டாரு. மீதி 38 ஆண்டுகளும் அவன் யாவாராக தான் இருந்தான், ராஜாவாக தான் இருந்தான். இஸ்ரவேல்ல அவன் ராஜாதான், எல்லார் பார்வையில அவன் ராஜாதான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் யாரா இல்லை, ராஜாவா இராதபடிக்கு நான் அவனை தள்ளினேன்னு சொல்றார். அப்ப தேவனுடைய பார்வையில் அவன் ராஜாவா இல்லாட்டாலும் இஸ்ரவேல் உலகத்தின் பார்வையில் அவன் யாரா இருந்தான்? ராஜாவா தான் இருந்தான். ஆனா யாருடைய பார்வையில் ராஜாவா இல்லை? தேவன் எப்பவே தள்ளி போட்டாரு. 2வது வருஷமே அவனை தள்ளி போட்டார். அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி வெளியே போயிட்டு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சான். அதனால தான் அதுக்கப்புறம் கொலைபாதகனா தெரிஞ்சான். அல்லேலூயா. ஆனா அவன் தேவ மனுஷன் தான். உலகத்தின் பார்வைக்கு யார் ஏற்படுத்தினா? கர்த்தர் தான் அவனை ஏற்படுத்தினார். உலகமே சொல்லிட்டு இருக்கு. 38 ஆண்டுகள் அவன் எப்படிதான் அலைஞ்சிட்டு இருந்தான்? தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். கொலைபாதகனா ஆரம்பிச்சான். அவனால ஒண்ணுமே நடக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையாயிடணும். அந்த வார்த்தையை கேட்கும் போது நம் உலகத்தின் பார்வையில் தேவனுடைய பிள்ளையா வாழ்றது ஒரு யூஸும் இல்லை. தேவனுடைய பார்வையில் நம்ம தேவனுடைய பிள்ளையா வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்வீங்களா? உலகத்தின் பார்வைக்கு நான் தெய்வ மனுஷன் அல்ல, கர்த்தர் பார்வைக்கு நான் தெய்வ மனுஷனா வாழ்றேனா? ஏன் சொன்னா எங்க தெரியுமா அவன் ஸ்லிப்பானா? கீழ்ப்படியாமையின் ஆவிக்கு எப்போ ஒப்பு கொடுத்தானோ அப்போவே அந்த ராஜ்ய பாரம் அவனை விட்டு விலகிடுச்சு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க ஆசீர்வாதங்கள் தடையாகிறதுக்கு என்னென்ன காரணம், என்னென்ன காரியத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆவியான நமக்கு போதிச்சு நடத்துகிற எத்தனை காரியங்களில் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்.
எதுக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இது உங்களுக்கும் உங்கள் ஆத்துமாவுக்கு தெரியும், எனக்கும் என் ஆத்துமாவுக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். நாம் ஒவ்வொரு தனித்தையாக தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி நாம் உண்மையாக அர்ப்பணித்து அசுத்திலேருந்து விடுதலையாகி நம்முடைய கிரியைகளிலிருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு ஆவியானவர் உதவி செய்ய ரெடியாக இருக்கார். இப்படி உதவி செஞ்சால் அவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். உங்களை அடிமைத்தனத்திலேருந்து, அவபக்தியிலிருந்து, துர்க்கிரியைகளிலிருந்து எல்லாத்துலேயும் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னாவே நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பும்போது உங்கள் பாவங்களே அவருக்கு உங்களுக்கு நடுவாய் தடையா நிற்கிது. எந்த பாவம் தடையா நிற்குது என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நல்மனசாட்சியாக இருக்குது, துர்மனசாட்சியாக இருக்குது. நல்மனசாட்சி உள்ளவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம் கர்த்தரோட என்ன நெருங்கி வாழ்கிறது. இன்றைக்கி நீங்கள் எந்த மனசாட்சிக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? பரிசுத்த ஆவிக்கு எவ்வளவா இடம் கொடுத்துக்க போகிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நானும் அந்நிய பாஷையில் நிரம்புகிறேன், அபிஷேகத்தில் நிரம்புகிறேன், இது அல்ல. ஆவியின் நிறைவு என்பது எங்கே தெரியுமா கண்டெடுக்கப்படும்? அவனுடைய கனியினாலே அறியப்படும். அப்படி உண்மையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட கோதுமை வரத்தினை பெருக பண்ணி உங்களோட பஞ்ச காலத்தில் தேவன் நிறைவாக சாப்பிட வச்சு பாழாக்கப்பட்ட 34ஆம் வசனம், 35ஆம் வசனம், 36ஆம் வசனம் சொல்லுது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். எல்லார் பார்வைக்கும் பாழா போனவங்களை போல தெரிகிற நம்முடைய வாழ்க்கை பயிர் நிலமாக மாறும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் என்றும் அவாந்திரமும் பாலும் நீர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் சொன்னேன், அதை செய்வேன். அவர் சொன்னா செய்வேன்.